இன்றைக்கி சென்னையிலேருந்து தோழி ஒருத்தவங்க அழைச்சி பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி சார், நான் வந்து பிபிஓவில் வேலை செஞ்சிட்ருந்தேன். மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு இப்போது குழந்த பிறந்ததுக்கப்புறம் என்னால் திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் இருந்து ஏதாச்சும் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிய வந்தது. ஆனால் எங்கே படிக்கிறது, எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியல. இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே நான் ரெஃபர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் வேறு வேறு மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. யார் சொல்லிக் கொடுக்குறது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தோம்னா, திரும்ப இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுக்குறது பார்க்கும்போது கன்ஃபியூசிங்காக இருக்குது. அதனால் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன் சார். கடந்த 1 வீக்காக தான் நான் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கேன். உங்களோட வீடியோஸ் கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப கிளியராக இருக்குது, கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அதேமாரி போக தொடர்ந்து நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் வீடியோஸ் எனக்கு வர ஆரம்பிச்சது. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட நிறைய பேர்த்தோட இன்டர்வியூஸ் வந்து நான் பார்த்துருந்தேன். எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இப்போ சூழ்நிலை என்ன அப்படின்னா, என்னால் என்னுடைய கரண்ட் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் பார்க்கும்பொழுது என்னால் உங்களுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், அந்த 25,000 ருபீஸ் ப்ரோக்ராம் வந்து என்னால் எடுக்க முடியாது சார். அதனால் உங்களுடைய 5,000 ருபீஸ் ப்ரோக்ராமையும் என்னால் வந்து எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் சொன்ன அந்த ஒரு 499 ருபீஸ் பிளான் வந்து உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு வந்து கேட்டாங்க. நான் வந்து சொன்னேன், கேட்குறவங்களுக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா என்னால் வந்து உங்களுக்கு அந்த 500 ருபீஸ் பிளான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா அதை கொடுக்குறதுல எனக்கு எந்த விதமான தவறும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 499 ருபீஸ் டாக்குமெண்ட்டில் நான் உங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறதே இல்லை. நீங்களே தான் சுயமாக படிச்சுக்க போகிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதை கொடுக்குறதுல எனக்கு எந்த விதமான இழப்பும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் ட்ரிவன் செஷனில் 5,000 ருபீஸ் கோர்ஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணும்போது வரும். நீங்கள் படிக்கலாம். எங்கிட்ட ஃபோன் பண்ணி சப்போர்ட் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் வந்து அவங்க அந்த விவரமாக எடுத்து சொல்லியிருந்தேன். அதையும் மீறி போக என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியில் நல்லா எக்ஸலாக பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் எடுத்தவங்க, இந்த 25,000 ருபீஸ் ப்ரோக்ராமில் 2 months லைவ் செஷன் எடுத்து படித்தவங்க அப்படிங்கிறது அவங்க அடுத்த திட்டமும் சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்க சொல்லியிருந்தாங்க, சார் உங்களை பற்றி நான் ரொம்ப நல்லா ரிசர்ச் பண்ணிட்டேன். ChatGPTயில் கூட அமுதகுமார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெயினர் வந்து எப்படி சொல்லிக் கொடுப்பாருன்னு சொல்லி கேட்டேன். ChatGPT அனலைஸ் பண்ணி எனக்கு நிறைய ஃபீட்பேக் கொடுத்தது சார். உங்களை மாதிரி 1-to-1 எடுக்கிறவங்க தான் எனக்கு தேவைப்படுது. பட் உங்களுடைய கான்செப்ட், உங்களுடைய ஐடியாஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் என்னுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் என்னால் 25,000 இல்லை 5,000 அஃபோர்ட் பண்ண முடியாது. எனக்கு கண்டிப்பாக அந்த 499 டாக்குமெண்ட் அஃபோர்டபுளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் அப்படின்னாங்க. திரும்ப அவங்கக்கிட்ட கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற கமிட்மெண்ட்டை நான் கொடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ரெக்யர்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சஜஷன்ஸ் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் மாடியூல்ஸ் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.